ஜியோபொலிட்டிக்ஸில் பெரிய மாற்றங்கள் நடக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். உக்ரைன் பிரச்சனை பற்றியும் உங்களுக்கு தெரியும். மிகவும் சமீபத்தில் மற்றொரு வளர்ச்சி நடந்துள்ளது. அதாவது அமெரிக்காவும் ஈரானும் பழைய எதிரிகள். இதன் காரணமாக உங்களுக்கு தெரிந்த பிரச்சனைகள் எவ்வளவு பெரியவை என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அப்போது புடின் நேரடியாக ஒரு ஆஃபர் கொடுத்துள்ளார். அமெரிக்காவுக்கு ஈரானுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா தயாராக உள்ளது, அதுவும் ரஷ்யாவில் வைத்து. புடின் என்ன ஆஃபர் கொடுத்துள்ளார் என்பதை டெலிகிராப் பத்திரிகை ரிப்போர்ட் செய்துள்ளது. நீங்கள் அதை படித்து பார்க்க வேண்டும். இவை அனைத்தும் பேயபிள் ஆகும். பணம் செலுத்திய பின்னரே இதை படிக்க முடியும். இது இலவசம் அல்ல. அப்போது அதற்குள் சொல்வது என்னவென்றால், ரஷ்யா ஈரானுக்கு நியூக்ளியர் ஆயுதங்கள் தொடர்பான பல விஷயங்களில் உதவி செய்கிறது. அதனால ரஷ்யாவால் ஈரானை கண்ட்ரோல் செய்ய முடியும். அதற்காக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்வது போல் ஈரானை அந்த டிராக்கில் கொண்டு வர முடியும். இது ஒரு பயங்கரமான குளோபல் ஜியோ பொலிட்டிக்ஸில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. அப்போது இதனுடன் தொடர்புடைய ரிப்போர்ட் என்ன வருகிறது ஈரானியர்களிடமிருந்து, அதாவது பல முறை இது கடந்த 2 அல்லது 3 நாட்களில் நடந்த நிகழ்வு. புடின் பல முறை ஈரானிய ஜனாதிபதி பேஷகானுடன் பேசியுள்ளார். அவருக்கு ஒரு ஆப்ரிஹென்ஷன் உள்ளது. அங்கு ஹார்ட்கோர் ஷியா குழுக்கள், அலி கமேனியின் குழுவில் நடப்பவர்கள். அப்பொழுது அவர்கள் எந்த முறையில் இதை பார்க்கிறார்கள்? அங்குள்ள பேஷகானின் கேபினட் உள்ளவர்களும் ஷியாவில் உள்ள சீனியர்களும் அவர்களுடன் 2 அல்லது 3 ரவுண்ட் டிஸ்கஷன் நடத்தியுள்ளனர். ஏனெனில் ஈரான் நியூக்ளியர் ஆயுதங்களில் இருந்து விலகுவதற்கான சாத்தியத்தை பார்க்கிறது. ஏனெனில் ரஷ்யா ஆதரவு தராவிட்டால் ஈரான் முன்னேற முடியாது. அதேபோல் ஈரான் என்று சொல்லப்படும் நாடு ஒரு பெரிய பொருளாதார பிரச்சினையில் உள்ளது. ஏனெனில் அவர்களுக்கு சரியான மின்சாரம் இப்போது 1.5 மணி நேரம் மட்டுமே கிடைக்கிறது. அந்த நாட்டில் மொத்தம் கிடைப்பது. இதன்படி அவர்களால் முன்னேற முடியாது. அவர்கள் அமெரிக்காவின் சாங்ஷன்களை நீக்க வேண்டும். எவ்வளவு விரைவில் என்றால் மட்டுமே அந்த நாடு முன்னேற முடியும். நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தைகளுடன் தொடர்புடைய உலகில் ஏற்படும் மாற்றங்களை சொல்லலாம். அதாவது இந்த ஈரானும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது நிச்சயமாக அதற்குள் ஒரு ஸ்டேக் ஹோல்டராக இருப்பார்கள் ரஷ்யாவும் இஸ்ரேலும். அதாவது எந்த காரணத்தினாலும் ஈரான் இந்த பிராக்சி பிரச்சனையுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது. எந்த காரணத்தினாலும் இஸ்ரேலை எதிரியாக பார்க்கக்கூடாது. மற்றொரு நிகழ்வு நடக்கும். ஈரான் தானே முன் வந்து சொல்லும், அதாவது காசா இனி தேவையில்லை, அங்குள்ள பாலஸ்தீனியர்கள் எகிப்து மற்றும் ஜோர்டானுக்கு செல்ல வேண்டும், அங்கு பிரச்சனை இருக்கக்கூடாது, ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு பிரச்சனை முடிந்துவிடும். பின்னர் அவர்கள் சொல்வார்கள் குழுக்களுடன் தொடர்பில்லை. அதாவது நான் நேற்று சொன்னது PKK டர்க்கி பிரச்சனை அல்ல, அந்த பிரச்சனை எப்போதும் முடிந்து விட்டது. அப்போது இந்த பிரச்சனையும் செட்டில் ஆகி முடிந்துவிட்டால் ட்ரம்ப் ஒரு பயங்கரமான டீல் மேக்கராக வருவார். சிந்தித்து பாருங்கள். உக்ரைன் பிரச்சனையுடன் தொடர்புடைய ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டிய பிறகு ரஷ்யா அதற்கு கொடுக்கும் பரிசு என்னவென்றால், ஈரானை அங்கு எதிரி நாடாக பார்க்காமல் அவர்களுக்கு உதவ அமெரிக்கா தயாராக இருக்கும். இதுதான் இந்த குளோபல் ஜியோ பொலிட்டிக்ஸின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் திடீரென மாற்றப்படுகின்றன. ஒவ்வொரு வளர்ச்சியுடனும் தொடர்புடையது. அப்போது ஈரானின் பிரச்சனை என்ன? ஈரான் தானே முடிவு செய்துவிட்டது. ஏனெனில் மேலும் பிராக்சி பிரச்சனையை இப்படி மிலிட்டரி குழுக்களின் ஆதரவு இல்லாமல் செய்ய முடியாது. இங்கு ட்ரம்ப் வேறு ஈக்குவேஷன் கொண்டு வருவார். இதற்குள், அதாவது ஈரானில் உள்ள பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் இந்த பர்தா என்று சொல்லப்படும் மூடுபனியுடன் நடக்க முடியாது. அவர்கள் விரும்பும் ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். எந்த காரணத்தினாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கு பெண்களுக்கு கொண்டு வரக்கூடாது. இவை அனைத்தும் அமெரிக்கா இந்த நிகழ்வுகளை இவர்கள் மீது இம்போஸ் செய்யும். இதுவும் டிஸ்கஷன் நடக்கும். அதேபோல் மற்ற மதத்தினருக்கும் அங்கு முழு அதிகாரப்பூர்வமாக அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். இவை அனைத்தும் இதன் டிஸ்கஷனின் பாகமாக வரும். அப்பொழுது, அதாவது புரிந்து கொள்ளுங்கள், ட்ரம்ப் வந்த பிறகு இவ்வளவு வருடங்கள் பலவற்றிற்கு செட்டில் ஆகவில்லை. பல பிரச்சனைகள், குளோபல் டெரரிசம், இஸ்லாமிக் டெரரிசம், அதே போல் இஸ்லாமிக் தொடர்புடைய மற்ற நாடுகளை தாக்கும் முறை, அதற்கு உதவி ஒரு குழு செய்கிறது, வேறு குழு அதற்கு உதவுகிறது, அவர்கள் வேறு தாக்குகிறார்கள்.
ஹூத்திகள் சூயஸ் கால்வாயை பிடிக்க முயற்சிக்கிறார்கள். ஹிஸ்புல்லா என்று சொல்லப்படும் ஒரு மிலிட்டரி ஆர்கனைசேஷன் பெரிதாகி வருகிறது. ஒரு நாடு போல அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் லெபனானை பிடிக்கிறார்கள், அப்பால் சிரியாவில் புகுந்து பிடிக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், இவை அனைத்திற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டால் உலகில், அதாவது மிடில் ஈஸ்ட் ஆசியாவிலும் அதே போல் வெஸ்ட் ஆசியாவிலும் ஒரு பெரிய சமாதானம் ஏற்படும். அதாவது குளோபல் வேர்லெட்டின் ஒரு மாற்றம் திடீரென ஏற்படுகிறது. இதனுடன் செழிப்பு ஏற்படும் உலகத்திற்கு. ஏனெனில் ஈரான் அந்த முறையில் அமெரிக்கா தான். மற்ற நாடுகள் சாங்ஷன்ஸ் இம்போஸ் செய்வதை நீக்கும் போது இந்த க்ரூட் விலை, அதாவது எரிசக்தி, ஒரு ரீசனபிள் வழியில் மாறும். ஈரானுக்கு உதவ தயாராக இருக்கும் பல வழிகளில், அதாவது ரீபில்ட் செய்ய வேண்டும். ஏனெனில் அந்த நாடு தாறுமாறாக உள்ளது எல்லா வழிகளிலும். அப்பொழுது அதற்கு உதவ தயாராக இருக்க வேண்டும். அங்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் செய்ய வேண்டும், வேலை கிரியேட் செய்ய வேண்டும், அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அங்கு மக்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் பெரிய மாற்றமாகும், குளோபல் அளவில் ஏற்படும். அப்போது ஒரு காரணம், நாம உக்ரைனின் விஷயமாக இருந்தாலும் ரஷ்யாவின் விஷயமாக இருந்தாலும் போர் இல்லாமல் போவது என்ற ஒரு குளோபல் தாட்ஸ் உள்ளது. அதை முழுமையாக ஆதரிக்கும் ஒருவர் ட்ரம்ப். இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், 4 வருடம் ட்ரம்ப் முன்பு இருந்த போது ஒரு போர் கூட நடக்கவில்லை எங்கும். அதுதான் அவர் அங்கீகரித்தார். அவர் ஒரு போரை பயங்கரமாக எதிர்க்கும் ஆள். ஏனெனில் அவர் சொல்வது, ட்ரம்ப் சொல்வது, போர் நடந்து பணம் சம்பாதிக்கும் ஒரு கூட்டம் உள்ளது, அவர்களை நான் ஆதரிக்க தயாராக இருக்கிறேன். அது அவர் பைபிளாக சொல்லுகிறார். ஒரு காரணம், ஒரு வன்முறையின் பேரிலும் அவர் ஆதரிக்க மாட்டார். ஏனெனில் எல்லாம் சமாதானத்துடன் விஷயங்களை பேசி முடிக்க வேண்டும். இனி முடிக்க முடியாவிட்டால் அந்த வழியில் பார்க்க வேண்டும், பின்னர் அந்த வழியில் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் ட்ரம்பின் ஒரு பாலிசி. அதுதான் ட்ரம்பின் டீமில் உள்ளவர்களை கவனிக்க வேண்டும். அவர்கள் மார்க் ரூபி என்றால் மிகவும் துல்லியமாக சொல்கிறார்கள். ஒரு கான்ஃப்ளிக்டோ அல்லது போரை முழுமையாக தவிர்க்க வேண்டும். அப்பால் இருந்து டீப் ஸ்டேட் உதவும், இப்பால் இருந்து வேறு உதவும், எல்லாம் ஒன்றாக கலந்து அழிக்க வேண்டும். இதனுடன் எதுவும் அமெரிக்காவின் புதிய ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் யோகிக்காது. அதுதான் சொல்வது, உலகில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அந்த மாற்றத்தின் பாகமாக ஈரானும் தயாராகி வருகிறது. இந்த பிரச்சனையின் பேரில் உலகில் ஏற்படும் செழிப்பு மாற்றமும், மக்களுக்கு ஏற்படும் ஒரு திருப்தியும், அவர்களின் எதிர்காலத்தில் ஏற்படும் ஒரு எதிர்காலத்தை பார்க்கும் மக்களுக்கு கிடைக்கும் ஒரு முன்னேற்றம், அதற்கு ஏற்படும் மதிப்பு என்று சொல்வது இந்த போரில் இருந்து ஒருபோதும் கிடைக்காது. அதாவது ட்ரம்ப் கொடுக்கும் ஒரு செய்தி உள்ளது. அவர் சமாதானத்துடன் இருக்கிறார், போருடன் அல்ல. ஈரானுடன் பிரச்சனை உள்ளது, அதை பேசி செட்டில் செய்ய வேண்டும். ஆனால் த்ரெட் மற்றும் இந்த டெரர் ஆர்கனைசேஷனை ஆதரிக்கும் வழியில போக முடியாது. எந்த காரணத்தினாலும் நியூக்ளியர் ஆயுதங்களுடன் ஈரான் போக முடியாது. எந்த காரணத்தினாலும் இஸ்ரேலுக்கு ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட் ஏற்படக்கூடாது. இவை அனைத்தும் ட்ரம்பின் டிமாண்ட். இதன்படி போனால் நிச்சயமாக ஈரானில் சமாதானம் வரும், அந்த ரீஜியனில் சமாதானம் வரும். அந்த ரீஜியன் தானே சரியாக செழிக்கும். முன்னேறுவதற்கான பாசிபிலிட்டி அதிகம்.